தீபாவளிக்கு இன்னும் இடையில ஒரே நாள் தான் இருக்குது. அதிரச மாவு இன்னும் ரெடி பண்ணலையேன்னு கவலைப்படுறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இன்றைக்கே நீங்கள் மாவு ரெடி பண்ணி இன்றைக்கே அதிரசம் சுடலாம். எப்படிங்கிறத பார்க்கலாமா? 1 கிலோ மாவு பச்சரிசின்னு கடையில் வாங்கிக்கோங்க. அதுக்கு 3/4 கிலோ வெல்லம் சரியாக இருக்கும். அரிசியை நல்லா சுத்தமாக 2-3 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. கழுவுன அரிசியில் தண்ணி சேர்த்து இதை 8 மணி நேரம் ஊற வைக்கணும். அதிரசம் செய்கிறதுக்கு யூஸ்வலாக நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். அது மாதிரி ஊற வைக்கும்போது நம்ம 2லேருந்து 3 நாள் வெயிட் பண்ணி பண்ணினா தான் மாவு புளிச்சு நல்லா வரும். ஆனால் நீங்கள் இது போல் 8 மணி நேரம் ஊற வச்சு பண்ணும்போது உடனடியாகவே நீங்கள் அதிரசம் செஞ்சிடலாம். அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போது இதை ஒரு வடித்தட்டில் சேர்த்து நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு சுத்தமான காட்டன் துணியில் அரிசி எல்லாத்தையும் ஈரம் போகிறதுக்காக நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. ஃபேனை போட்டு விட்டுட்டிங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துலேயே காஞ்சிடும். அரிசி ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது. எப்படி இருக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். யூஸ்ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட அதிரசம் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். இது போல் பரவலாக காய வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே காஞ்சிடும். 15 நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள். தொட்டு பார்த்தா அரிசி கொஞ்சமாவது கையில் ஒட்டணும். அரிசியை மிக்சர் ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச அரிசியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இது போல் 4 தடவையாக மிக்சியில் அரிசியை சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் இதை சலிக்க போகிறதில்ல. நீங்கள் சலிக்கலாம் வேண்டாம். இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிரசம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை நீங்கள் சலிச்சிங்கன்னா ரொம்பவும் மாவு போல் இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. நீங்கள் சலிக்காமல் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து மாவை நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட அதில் உள்ள ஈரம் காயக்கூடாது. அதுக்காக தான் மாவை இந்த அளவுக்கு டைட்டாக அமுக்கி வச்சுக்கணும். இப்போது நம்ம பாகு காய்ச்சறதுக்குள்ளே இந்த மாவு காயக்கூடாது. நம்ம அரிசி காய வச்ச துணியே கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கும். அதையே இது மேலே போட்டு மூடியை போட்டு நான் வச்சிட்றேன். அப்போ தான் அந்த ஈரம் காயாமல் அப்படியே இருக்கும். 3/4 கிலோ வெல்லத்தை முதல்ல கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி அளவுன்னு பார்த்தீங்கன்னா வெல்லம் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கூட தண்ணி வேண்டாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் தூசி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கணும். அதுக்கு பிறகு தான் நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். நம்ம வீடியோவை இன்றைக்கி தான் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதிரசம் பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாகவே பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். வெள்ளைக்கரைசலை சேர்த்த உடனே ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாகு நல்லா கொதித்து திக்காகி வரும்போது ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக திக்காகி வரும்போது ஒரு பிளேட்டில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் தான் நம்ம பாகு பதம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு 2 ட்ராப் சேர்த்து பாருங்கள். கரைஞ்சிருச்சு. இது பதம் கிடையாது. அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போது ரெண்டாவதாக திரும்பவும் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. ஆனால் இது உருட்டுற பதத்துக்கு வரலை பாருங்கள். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா இது உருட்ட வரமாட்டேங்குது. இதுவும் பதம் கிடையாது. இனிப்புங்கிறதுனால கொஞ்சமாக உப்பும் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. இதில் விருப்பப்பட்டால் ஒரு 1/2 டீஸ்பூன் சுக்குத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாகுப்பதம் வந்திருக்கும். இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ திரும்பவும் ஒரு 2 ட்ராப் நீங்கள் அதே பிளேட்டில் சேர்த்து பாருங்கள். இப்போ நம்ம இதை உருட்டி பார்த்தோன்னா உருட்டுற பதத்துக்கு வரும். இப்போ நான் கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதை ஒன்று திரட்டி கையில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா உருட்ட வருது. நல்லா தள்ளன்னு தக்காளி பதத்துக்கு இருக்குது பாருங்கள். இதுதான் பதம். இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போது நம்ம பாகை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரிசி மாவில் சேர்க்கணும். இதை மாவை நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்னொருத்தவங்க ஹெல்ப்புக்கு இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஒரு கையால் பாகை எடுத்து ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கிண்ட ஆரம்பிங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரும். இது ஆரம்பத்தில் எனக்கும் வந்த டவுட் தான். ஒருவேளை மாவு அதிகமாகிடுச்சோ இல்லை பாகு பத்தாதோ அப்படிங்கிற டவுட்லாம் வரும். ஆனால் இப்போ நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் கூட இந்த பாகும் மீறாது. மாவுக்கு கரெக்டான அளவில் பாகு இருக்கும். நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அதிரசம் பிரியாமல் ஹார்டாகாமல் சூப்பர் சாஃப்டான அதிரசம் நீங்களும் செய்ய முடியும். எடுத்திருந்த பாகு எல்லாத்தையும் மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கிளறின உடனேயே மாவோட பக்குவம் எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். சூடான பாகு சேர்த்து கிளறும்போது மாவு கிளறின உடனேயே இது போல் தளர்வாக தான் இருக்கும். பயப்பட வேண்டாம். மாவு இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு அடுக்கடுக்காக விழுது. இதுதான் சரியான பக்குவம். நம்ம சேனலோட ஸ்பெஷல் தீபாவளி வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். மேலாப்பில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க.
நெய்க்கு பதிலாக நீங்கள் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதை சூடாக இருக்கும்போது உடனே மூடிடக்கூடாது. இது 1 மணி நேரத்துக்கு நல்லா ஆறட்டும். அதுக்கு பிறகு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது அடுத்து 1 மணி நேரத்துக்கு பிறகு, அதாவது டோட்டலாக 2 ஹவர்ஸ் ஆயிருக்கு மாவு கிளறி. 2 ஹவர்ஸ்க்கு பிறகு நம்ம இப்போ மாவை எடுத்து பார்க்குறோம். நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது இதை நல்லா ஒரு தடவை மாவு எல்லாத்தையும் கலந்து விடுங்க. அதுக்கு பிறகு தான் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக நம்மளுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உருண்டை எடுத்து ஒரு பாலித்தீன் ஷீட்டோ இல்லை வாழை இலையோ வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் அல்லது நெய் தடவிக்கோங்க. அதுக்கு மேலே அந்த உருண்டையை வச்சு நீங்கள் கையாலெல்லாம் தட்ட வேண்டாம். மேலே ஒரு டபரா அல்லது ஏதாவது கிண்ணம் டம்ளர் உங்கள்கிட்ட இருந்தால் அதால் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது போல் ஷேப் ரவுண்டாக வந்துடும். நடுவில் நீங்கள் ஓட்டை போட்டு பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை நீங்கள் அப்படியே கூட பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு அதிரசத்தை அதில் சேர்த்து அடுப்பை மட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க. அதிரசத்தை சேர்த்த உடனேயே சிம்மில் வச்சிடணும். ஒரு பக்கம் செவந்து வந்ததும் பொறுமையாக திருப்பி போட்டுக்கோங்க. இப்போது இன்னொரு பக்கமும் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கு பிறகு எடுத்துடுங்க. ரொம்ப செவக்க விட வேணாம். அதிரசம் உள்ளே வேகாத மாதிரி இருந்தாலும் நம்ம எடுத்ததுக்கு பிறகு அந்த சூட்லேயே உள்ளே நல்லா வெந்திருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பரான இந்த அதிரசத்தை உங்கள் வீட்டில் உடனே இன்றைக்கே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிற ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.